ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு வைக்க போகிறாங்க. இது வந்து நாங்கள் கருணைக்கிழங்குன்னு சொல்லுவோம். சில பேர் வந்து புளிக்கிழங்கு அப்படின்னு சென்னையில் சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த கிழங்குன்னு தோணும் அந்த கிழங்கா வச்சுக்கோங்க. மூல நோயை வேரோட அறுத்தெறிகிற வல்லமை வாய்ந்தது இந்த கருணைக்கிழங்கு சொல்லலாங்க. உள் மூலம், வெளி மூலம், ஆசனவை வெடிப்பு, எரிச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் பழசாகணும். கொஞ்சம் பழசானால் தான் கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல பலன் கொடுக்கும். அதெல்லாம் வாங்கி ஜாமானை வாங்கி போட்டுருங்க. காய்கறிகளை கொஞ்சம் பழசானா யூஸ் பண்ணுங்கள். வாங்கி நல்லா பழசாக்கிட்டு நல்லா அலசிட்டு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக உங்களுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. நல்லெண்ணெயில் செய்ங்க. வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை, தக்காளி, தேவையான உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தூளும் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி தேவையான தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு ரெடியாக தான் வச்சுருக்கோம். அதனால் சும்மாவே நம்ம எடுத்து போடலாம். லாஸ்ட்டில் போட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு அமர்த்தி வச்சுட்டு சுட சுட சாதத்தை போட்டு கண்டிப்பாக பிசைஞ்சு சாப்பிடுங்க. இதை மசியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குழம்பு வந்து ஒரு நாள் விட்டு மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மீன் குழம்பு மாதிரி அமிர்தமாக இருக்கும். மூல நோய்க்கு ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஓகே, பாய்.